ஆளுநரை புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைமைச் செயலாளர் சந்தித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த செய்தி வெளியான நிலையில் தற்பொழுது ஆளுநரை சந்தித்திருக்கிறார் தலைமைச் செயலாளர் முருகானந்தம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? தலைமைச் செயலாளர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பழைய தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா ஒரு மாதம் ஓய்வு இருக்கும் பொழுதே அவர் துறை மாற்றப்பட்டிருக்கிறார். அதன் பின்னராக முதலமைச்சரின் செயலாளராக இருந்த முருகானந்தம் அவர்கள் தற்போது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைமைச் செயலாளர் நியமிக்கப்பட்ட பிறகு ஆளுநரை சந்திப்பது ஒரு மரபு வழக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. ஆளுநர் மாளிகையில் தற்போது அந்த வாகனம் உள்ளே போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அபிநயா, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் அரசு அதிகாரிகளும் உள்ளே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த சந்திப்பு அடுத்த அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமைச் செயலாளர் ஒருவர் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு மரபு ரீதியாக ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை சார்ந்த ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது முதலமைச்சர் எனக்கு அந்த தகவல் இல்லையே என்று இன்றைக்கு பதில் கூறியிருக்கும் நிலையில் ஆளுநரை தலைமைச் செயலாளர் சந்திப்பு மிக முக்கியத்துவமாக கவனம் பெறக்கூடியதாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆளுநருடனான இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்லப்பட்டாலும் இதில் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அந்த வகையில் இது சார்ந்த அலுவல் ரீதியான ஏதேனும் உரையாடல்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்குமா சுபாஷ்? இருக்கும் அரசு சார்ந்த பல்வேறு கோப்புகள், பல்வேறு விஷயங்கள் ஆளுநரிடம் தொடர்ச்சியாக இருந்து வரும். அப்படி அது சம்பந்தமான விஷயங்களும் நிச்சயமாக பேசப்படும். ஒரு துறையின் செயலாளர், அதே போல தலைமைச் செயலாளர் என்பதால் அனைத்து துறையிலும் அவருக்கு கீழே வரக்கூடிய சூழலில் அது என்னென்ன எல்லாம் பெண்டிங்ல இருக்கோ, கவர்மெண்ட் சார்பாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் உடனே பண்ணி கொடுக்கின்ற ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலாம். இது ஒரு இயல்பான ஒரு நடைமுறை தான் அபிநயா. தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் இந்த ஆளுநரினுடைய இந்த சந்திப்பு ஒரு மரபு ரீதியாக இருந்தாலும் நீங்க சொல்ல போல இதெல்லாம், அதாவது அரசு சார்ந்த திட்டங்கள், ஆளுநரிடம் இருக்கக்கூடிய கோப்புகள், அரசு சார்ந்த கோப்புகளை நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள், இவை எல்லாமும் பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அதாவது இந்த சந்திப்பு தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்தி குறிப்பாக வரும். அந்த செய்தி குறிப்பின் அடிப்படையில் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை ஆளுநர் மாளிகையில் தற்போது சந்திப்பானது நடைபெற்று வருகிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய அண்மை செய்தியா இருக்கிறது. இதில் என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதை அடுத்த கட்டமாக அந்த செய்தி குறிப்பு வரும்பொழுது நமக்கு முழு விவரங்களும் தெரிய வரும். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை புதிதாக நியமனமான தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேரில் சந்தித்திருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.